ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி தான் இது. இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து நீ நிறைய வீடியோஸ் போடுறிய, உனக்கு வந்து எக்கச்சக்கமாக சம்பளம் வருதோ அப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன்னு கால் பண்ணிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னோடய யூடியூப் இன்கம் எவ்வளோ, நான் வந்து இப்போ ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து நிறைய இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிலாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. நிறைய வீடியோஸ் போடுறதுனாலலாம் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகணும் எந்த விதமான இதுவுமே கிடையாது. என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஜேர்னி எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ரொம்ப ஈஸி கோயிங்காக வந்து நினச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு வந்து எனக்கு கேஷ் வந்துடும்ப்பா, அடுத்த மாதத்துலேருந்து நம்ம லட்சாதிபதிப்பா, அப்போல்லாம் மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் வந்து யூடியூபே ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்களும் சரி, எனக்கு அப்புறம் ஆரம்பித்தவங்களும் சரி, என்னை பார்த்துட்டு என் கூடவே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண நிறைய பேரும் சரி, இப்போ வந்து சேனல் நடத்திட்டு இல்லை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ வந்து வியூஸ் வருதோ வரலையோ நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் அந்த கிளாரிட்டி இருக்கணும். வீடியோவில் ரொம்ப பிளர்ராக இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும். அதுக்கு வந்து ஸ்டார்டிங் நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் லேட் ஆச்சு. வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. நான் வித்தின் ஒரு 2 monthsலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. அந்த 900+ வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்துச்சு. என்னடா இது இப்படியே இருக்கேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நான் வந்து ஊட்டியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்கு போயிடுறோம். அந்த டைமில் தான் வந்து எனக்கு 1000 வந்து ரீச் ஆச்சு. நான் அந்த வீடியோலையுமே வந்து மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தேன். 1000 வந்து ரீச் ஆகிடுச்சு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி என்னோடய வியூவர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு தெரியல. ஒரு 10 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேக் வாங்கிட்டாங்க. நான் வந்து அந்த டைம்லேயே வந்து அப்பா 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க, நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்துச்சுன்னு சொல்லி டகடகடன்னு என் ஹஸ்பண்டை ப்ரெஷர் பண்ணி எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும், எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட பின்னாடி போயிட்டாங்க. அடப்பாவீங்களா, இவ்வளோ பூங்கு பிடிச்சவங்களாம் கூட இருக்கீங்களா, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி இருக்கும் அவங்களுக்குலாம் பண்ணி எல்லோரையும் இப்போ ஒரு 10 பேர் வேறு ஆளுங்களெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி திருப்பி அதை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஏன்னா மானிட்டைஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம மானிட்டைஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா நம்ம மானிட்டைஸ் வந்து பண்ண முடியாது. திருப்பி அது 1 or 2 months எடுக்கும், திருப்பி நம்ம அப்ளை பண்ணி அது வந்து ஓகே ஆகிறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து வேணும்னு சொல்லி தான் நான் நைட்டோட நைட்டாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வர வச்சுட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. அதுக்கப்புறமே நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months to 8 months கிட்ட வந்து ஆச்சு ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $100 இருக்கணும். $100 இருந்தால் மட்டும்தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜான் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $100 வந்துருச்சுன்னா நமக்கு ஃபெப்ரவரி எண்டு ஒரு 20 to 25 டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ரொம்பலாம் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 100-200 இந்த மாதிரி தான் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. $100 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 8000 நம்ம ஊர் காசுக்கு மாதிரி வரும். நமக்கு வந்து 8000 வந்து மினிமம் வந்தால் தான் நமக்கு வந்து போடுவாங்க. இந்த 1000 இருந்தால் 2000 இருந்தாலாம் வந்து நமக்கு போட மாட்டாங்க. மினிமம் நமக்கு வந்து $100 இருந்துச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து டான்னு நமக்கு 20-25 டேட்டில் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,000. எஸ், நான் வந்து நினச்சி பார்க்கவே கிடையாது. நான் வந்து யூடியூப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், எனக்கு யூடியூப்லேருந்து நான் டாலர்ஸில் வந்து சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த குஷிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் வந்து எனக்கு அக்கௌண்ட் வந்துருச்சு, எனக்கு சேலரி வந்துருச்சு யூடியூப்ல இருந்துன்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து சேலரின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப் வந்து நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து ஆட் போடுவாங்க. அந்த ஆட்லேருந்து ஜென்ரேட் ஆகிறது தான் வந்து இந்த பேமெண்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது யூடியூப் சேலரின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கோம், யூடியூப்லேருந்து தந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு 1 year ஜேர்னிக்கு அப்புறமா தான் இந்த $100 வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் எனக்கு இன்னும் வர ஆரம்பிக்கல. பட் 1 month விட்டு 1 month வந்து எனக்கு வர ஆரம்பிக்குது.
இப்போ தான் என்னோடய சேனல் வந்து ஸ்டார்டிங். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோஸே வந்து போடலை. எதுக்குப்பா போட்டுக்கிட்டுன்ற தாட்ஸ் ப்ராசஸ் வந்து எனக்கும் வந்துச்சு. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ போடுன்னு நீ ஏன் விடுற, நிறைய பேருக்கு வந்து இது வரதே பெரிய விஷயம், உனக்கு வந்தும் நீ ஏன் சும்மா இருக்க, பண்ண ஆரம்பின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தாங்க. சரி இத்தனை பேர் சொல்கிறாங்களே நம்மளும் பண்ணலாமே, நான் ஜாலியாக வந்து பண்ணேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் ஈட்டணும், ஸ்லீப்பணும், ஃபோனுன்னெல்லாம் நோண்டணும், அந்த மாதிரி கேட்டகரி தான். சும்மாவே இருக்க சொன்னால் கூட இருப்பேன். நானே வந்து ஒரு வேலை பார்த்து அதுலேருந்து எனக்கு சம்பளம் வாங்குறதுலாம் பெரிய பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க தான் எனக்கு விடாமல் சப்போர்ட் பண்ணி நீ பண்ணுன்னு சொன்னவங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தான் வந்து காரணம்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட்லேயே வந்து வரீங்க. பட் நான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நான் சம்பாதிக்கணுன்றதில் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணலாம், டைம் பாஸ் நம்ம வந்து டைவெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்தேன். நான் வந்து எங்கள் அம்மா டெத்துக்கு அப்புறமா தான் வந்து யூடியூபே வந்து ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா டெத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன், ஃபேமிலி பிரச்சனை இந்த மாதிரிலாம் போனதில் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து திருப்பணுன்றதுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து மேஜராக வந்து இதை பண்ண வச்சாங்களே. நீ சும்மா இருக்கும்போது இதை பற்றிலாம் யோசிக்காமல் நீ வந்து யூடியூப்பை கான்சன்ட்ரேட் பண்ண, நீ என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடலான்ற மாதிரி தான் எனக்கு கொண்டு போனாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணமே. டிப்ரெஷன் சைடில் போகாமல் இந்த பக்கம் வரணுன்றதுக்காக தான் நான் வந்து வந்தேன். அதே மாதிரி நான் அதில் போட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் தேடுறதுக்கே நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து என்ன கண்டென்ட் பண்ணலாம், இது வந்து என்ன கண்டென்ட் பண்ணலாம், எங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணலாம், இது மாதிரி தான் நமக்கு வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனே சொல்லுது. நம்ம என் ஹஸ்பண்ட் வெறும் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பேசிக்காக கன்ஜூஸ். 2500 கொடுத்து நான் ஏன் மைக் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாமல் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுத்துட்டாரு. நானே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேனே வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி தான் எனக்கு இது கிஃப்ட் பண்ணது. யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கிஃப்ட் பண்ணுற கேட்டகரிலாம் கிடையாது. இது வரைக்குமே எனக்கு 2 கிஃப்ட் தான் பண்ணியிருக்காரு. ஒன்று இந்த வாட்ச்சு, இப்போது 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மைக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து இவ்வளோ நாளுக்கு முன்னாடிலாம் வயர் மைக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து போடுறேன்னா அது இந்த வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா 2500 கொடுத்து நான் ஏன் வாங்கணும்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் 2500 தானே உனக்கு தான் வருதில்ல, யூடியூப்பில் தான் தராங்களா, வாங்கி தொலைங்க அப்படின்னு கூட சொன்னார். நான் வந்து கேட்கல. ஆனால் அவர் வந்து எனக்கு கிஃப்டாகவே பண்ணிட்டார். எஸ், 2500 எனக்கு மிச்சம்னு நினச்சிக்கிறேன். யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இஃபான் ஆகட்டும், மதன் கௌரி ஆகட்டும், மணிமேகலை ஆகட்டும், இவங்களோட லைஃப்பே வந்து சேஞ்ச் ஆகி எக்கச்சக்கமாக வந்து சம்பாரிச்சு நான் இந்த வீடு வாங்கிட்டேன், இந்த காரை வாங்கிட்டேன்லாம் வந்து வீடியோ போடும்போது எல்லாருமே வந்து ஈஸியாக நம்ம ட்ரிகர் ஆகிடுவோம். ஓ, யூடியூப்பில் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா, அப்போ நம்ம வெட்டியாக தான் இருக்கும், நம்மளும் சம்பாதிக்கலாமே, நம்மளும் வீடியோ போடலாமே, அந்த கான்சன்ட்ரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்துடுறீங்க. ஆனால் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு ரியாலிட்டி வந்து தெரியும். அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னா நமக்கு அந்த அளவுக்கு சேனல் ரீச் இருக்கணும், அந்த கண்டினியூட்டி இருக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதில் பொட்டென்ஷியல் போடணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இல்லை உங்கள் கூட இருக்கவங்களை வந்து கேட்டு பாருங்கள். அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த மிஸ்டேக்கை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட வியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். வியூஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் பாஸாக ஜாலியாக போடுங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து யூடியூப்பில் வந்து ஃபாலோவர்ஸ் வரும். எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வரணும் அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு 100 கணக்கில் இருக்கலாம், அப்புறம் 1000 கணக்கில் இருக்கலாம், அதுக்கப்புறமா லேக்ஸில் போகலாம். ஸ்டார்டிங்லேயே நமக்கு எல்லாமே கிடச்சிட்டா நமக்கு அதோட ஒர்த் வந்து தெரிஞ்சிடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.